மூன்றாம் உலகப் போரை உருவாக்காமல் நான் ஓய்வதில்லைன்னு முடிவெடுத்துட்டாரா என்னன்னு தெரில. ட்ரம்ப்பு பண்ணுற எல்லா வேலையும் அதை நோக்கியே போய்கிட்டு இருக்கு. பதட்டத்திலே வச்சுருக்காப்புல. இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து என்னடா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே நிலமை இருக்குது. கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் சொந்தம், ஒன்று அதை நாங்கள் பேசி பார்த்து வாங்குவோம், படியிலையா அடித்து பிடுங்கிடுவோம் அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு பகுதி. அதனால் டென்மார்க் இப்போ சண்டைக்கு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சிக்கலை உருவாக்கியிருக்குன்னா, நேட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. கிரீன்லேண்ட் பற்றின இந்த பிரச்சனைங்கிறது ஏதோ ட்ரம்ப் வந்ததுனால தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதான் இல்லை. நம்ம ஊருக்கு கச்சத்தீவு இருக்குல்ல, பல வருஷமாக அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு தீவு பிரச்சனை தான் இந்த கிரீன்லேண்ட். பல வருஷமாக அது நடந்துட்டுருக்கு. எப்போ அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, என்ன தான் நடந்தது, என்ன தான் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக போக போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டை அவ்வளோ ஈஸியாக யூஎஸ்ஆல் எடுத்துக்க முடியுமா? ட்ரம்ப் சொல்கிறது நடக்குமா? இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு தீவு எது அப்படின்னு பார்த்தா அது கிரீன்லேண்ட் தான். கிட்டத்தட்ட 21 லட்சம் சதுர கிலோமீட்டருங்கிறது கிரீன்லேண்டுடைய பரப்பளவு. தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 16 மடங்கு தமிழ்நாட்டோட பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கிரீன்லேண்ட். இவ்வளோ பெருசாக இருக்குது, அப்போ எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கான பரப்பளவு கொண்ட பகுதிகளில் கம்மியான மக்கள் வாழக்கூடிய இடங்களில் கிரீன்லேண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிகபட்சமாக ஒரு 57,000 பேர் தான் இந்த தீவுலேயே வாழ்கிறாங்க. இந்த 57,000 பேரும் கிரீன்லேண்டுடைய தொடக்க பகுதியில் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா அங்கே ஆட்களே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே பனி தான் அதிகம். பேர் தான் கிரீன்லேண்டு, ஆனால் க்ரீனே பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க பனி நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அப்புறம் எதுக்கிட்ட அதுக்கு கிரீன்லேண்டுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஆக்சுவலாக ஒருத்தர் தான் காரணம். அவர் தான் மக்களை ஏமாத்துறதுக்காக கிரீன்லேண்ட் அப்படின்னு பேர் வச்சு அங்கே ஆட்களை கூப்பிட்டு போனார். யார் அவர்? அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரீன்லேண்டுடைய ஹிஸ்ட்ரியை லைட்டாக நம்ம பார்த்துருவோம். கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு வரலாற்று கொண்ட ஒரு இடம். இந்த பகுதியில் இன்யூட் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் தான் ஆதி காலத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுடைய பாப்புலேஷனுங்கிறது கிரீன்லேண்டில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த இன்யூட் மக்கள்ங்கிறவங்க ஆர்க்டிக் சர்க்கிளில் அதிகமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு மக்கள். இவங்க நார்த் அமெரிக்காவில் இருந்து இந்த பகுதிக்கு கடல் மார்க்கமாக போய் குடியேறின ஒரு மக்கள். இந்த மக்கள் வந்து கிமு 1600 காலகட்டத்தில் இருந்தே இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கிபி 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த மாதிரியான மைக்ரேஷன் அப்படிங்கிறது அமெரிக்க கண்டத்திலேருந்து இந்த பகுதிக்கு வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் யூரோப்பில் இருந்து கடல் ஓடிகள் ஒரு சில பேர் வந்து இந்த பகுதிக்கு குடிபெயர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு கடலில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. போகிற வழியெல்லாம் கொள்ளையடித்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்கள வைக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைக்கிங்ஸ் யார், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னொரு தனி சாப்டர். அது இன்னொரு நாள் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அந்த வைக்கிங்ஸில் ஒரு சில பகுதியினர் வந்து இந்த இடத்துல கிரீன்லேண்ட் பகுதியில் குடியேறினாங்க, அவங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படிங்கிற குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த பகுதிக்கு அப்போல்லாம் கிரீன்லேண்ட் அப்படிங்கிற பேர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துக்கு பேருங்கிறத வச்சுருந்தாங்க. ஆனால் கிரீன்லேண்ட் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா அது கிபி 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில். அதுக்கு காரணம் எரிக் அப்படிங்கிற ஒருத்தர். எரிக்குடைய அப்பா நார்வேயில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர். எரிக்குக்கு 10 வயசு இருந்த சமயத்தில் அவருடைய அப்பா ஒரு 10 பேரை போட்டுடுறாரு. கடுப்பான நார்வே கவர்மெண்ட்டு அவரை நாடு கடத்துறாங்க. அவர் ஐஸ்லாண்டுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தோடு குடியேறுறாரு. ஐஸ்லாண்டில் எரிக் வந்து வளர ஆரம்பிக்கிறார். வளர்ந்தவர் அவங்க அப்பா மாதிரியே இன்னொரு 4 பேரை போட்டு தள்ளுறாரு. ஐஸ்லாண்டு கவர்மெண்ட்டு நீ இந்த நாட்டில் இனிமேல் இருக்கக்கூடாது, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எரிக்குக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்போ தான் ஐஸ்லாண்டுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய தீவு இருக்குது, அங்கே யாருமே போனதில்லை, அங்கே வேணால் போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. சரி அங்கேயே போய் பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறார். அதுதான் கிரீன்லேண்ட். அந்த இடத்துக்கு போனால் பயங்கரமாக பனி அதிகமாக இருக்குது. இந்த பனியில் கஷ்டப்பட்டு நடந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நிலப்பகுதி தெரியுது. அந்த நிலத்தில் வீடு கட்டி குடியேறுறாரு எரிக்கும் அவருடைய குடும்பத்தாரும். அதுக்கப்புறமா ஐஸ்லாண்டில் அவருக்கு மன்னிப்புங்கிறது கிடைக்குது, நீ திரும்ப வரலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டுக்கு போன எரிக்கு இனிமேல் ஐஸ்லாண்டில் நம்ம வேலை வேணாம், இங்கேருந்து கொஞ்சம் மக்களை எப்படியாவது அந்த பகுதிக்கு நாம் இப்போ கண்டுபிடிச்சோம்ல அந்த பகுதிக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு புது அரசாட்சியை உருவாக்கலாம், நாமளே ராஜாவாக மாறலான்னு யோசிக்கிறார். அப்படி யோசித்தவர் இங்கே நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணுறாரு,
ரொம்ப பாலும் தேனும் ஓடுதுப்பா, செம்மையான இடம்பா, வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்கிறார். அவங்க எல்லாருமே தான் சொல்கிறத கேட்டு உடனே கிளம்பி வரணும்னா அதுக்கு ஒரு நல்ல பேர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கிரீன்லேண்ட் அப்படிங்கிற பேர் வைக்கிறார். ஐஸ்லேண்டை விட கிரீன்லேண்டுனா எவ்வளோ க்ரீனரியாக இருக்கும் அந்த நிலம், அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம் போலையே அப்படின்னு நிறைய பேர் ஒரு பேச்சை கேட்டு கன்வின்ஸ் ஆகிறாங்க. 24 கப்பலில் ஐஸ்லேண்டில் இருந்து மக்களோட எரிக் மறுபடியும் கிரீன்லேண்டை நோக்கி கிளம்புறார். அப்படி கிளம்பி வர்றாரு இல்லையா, வரும்போது 14 கப்பல் தான் வந்து சேருது, மீதி கப்பல்லாம் மூழ்கிடுது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு படு பயங்கரமான ஒரு பயணமாக அது இருந்துச்சு. அப்படி வந்து அந்த 14 கப்பலில் இருந்த மக்கள் அங்கங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கிரீன்லாண்டுடைய புது மக்கள் குடியேற்றமாக தொடங்குது. இப்படி கிரீன்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் உருவானதுக்கு காரணமே இந்த எரிக்கு தான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. அதன் பிறகான காலகட்டத்தில் சரியாக சொல்லணும்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் டென்மார்க் அப்படிங்கிற அரசாட்சிக்கு கீழே இந்த கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது வருது. இந்த டென்மார்க் அப்படிங்கிறத டேனிஷ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டேனிஷ் பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேனிஷ் பேரரசுக்கு இந்தியாவிலலாம் கூட காலனிகள் இருந்தது. அதுவும் சவுத் இந்தியாவில் தான் அவங்களுடைய காலனிகள் அப்படிங்கிறது இருந்தது. தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. இந்தியாவிலேயே முதல்ல ப்ரெஸ்ஸுங்க, அதாவது அச்சகம் தொடங்கப்பட்டது இந்த தரங்கம்பாடியில் தான். இன்றைக்கும் அந்த முதல் அச்சகத்தை வந்து ஒரு மியூசியமாக மாற்றி வச்சுருக்காங்க. இந்த தரங்கம்பாடிங்கிறது டேனிஷ் காலனியாக இருந்த இடம். முதல்ல அவங்க தான் அங்கே அச்சகத்தையே தொடங்கினாங்க. பைபிள் முதல்ல அங்கே தான் அச்சிடப்பட்டுச்சு, முதல் தமிழ் புத்தகம். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட டேனிஷ் பேரரசுங்கிறது முதல் உலகப் போர் தாண்டறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட முட்டி மோதி மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் அதுக்கு பெருசாக பவரே இல்லாத சூழல் அப்படிங்கிறது வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரிட்டிஷ்கிட்ட தன்னுடைய எல்லைகளை இழந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்கிட்ட எல்லைகளை இழந்தாங்க. இப்படிலாம் எல்லைகளை இழந்து டென்மார்க்குள்ளேயே சுருங்கின ஒரு கவர்மெண்ட்டாக தான் இந்த டேனிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அவங்க நாட்டை தாண்டி அவங்களுக்குன்னு சொந்தமாக இருந்த எல்லைகளில் இந்த கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது முக்கியமான எல்லையாக இருந்துச்சு. அது 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் டோட்டலாக மாற ஆரம்பிச்சது. அது ஏன் மாற ஆரம்பிச்சது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அதை பார்த்தா தான் இப்போ ட்ரம்ப்புக்கு ஏன் கிரீன்லேண்டு வேணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடம். யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம். கிட்டத்தட்ட நார்த் போலை தொட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு காலகட்டத்தில் இந்த கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது நார்த் போலே தொட்டுக்கிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டுக்கு மேலே அமெரிக்காவை சார்ந்த பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து அந்த பகுதியில் என்ன இருக்குன்னு தேடி போகலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அப்படி போனவங்க தான் இதுக்கு மேலே வந்து கிரீன்லேண்டுக்கும் நார்த் போலுக்கும் பெருசாக டச் இல்லைப்பா, இது ஒரு தீவுப்பா, நடுவில் கடல் போகுது அப்படின்னு அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதோடு அவங்க நிற்கல. இப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்கல்ல, போகிற வழியில் அவங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் எங்கெல்லாம் தென்படுதோ அந்த இடத்தெல்லாம் அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு சொந்தமான இடமா அது மாற ஆரம்பிக்குது. ஸோ அமெரிக்கன் ஆக்குப்பைடு லேண்டாக அந்த இடங்கள் இருக்குது. அதுக்கு மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் டென்மார்க்குக்கு சொந்தமான இடங்களாக இருக்குது. ஆனால் டென்மார்க் வந்து அப்பத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அதெல்லாம் எங்கே என்னாலும் நீ எதுக்கு தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்துங்கிறது இருந்துச்சு இல்லையா. இந்த பஞ்சாயத்துங்கிறது எப்போ முடிவுக்கு வருதுன்னா 1917 முடிவுக்கு வருது. 1917 என்ன நடக்குதுன்னா, டென்மார்க்குக்கு சொந்தமான விர்ஜின் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஐலாண்ட்ஸை யூஎஸ் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபருங்கிறத கொடுக்குறாங்க. $25 மில்லியன் இணையான தங்கம் அப்படிங்கிறத கொடுத்து விர்ஜின் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்த வந்து டென்மார்க்கிட்டேருந்து வாங்குறாங்க யூஎஸ். அவங்களுக்கு அவங்க நாட்டுக்கான பாதுகாப்புக்கு அந்த தீவுங்கிறது தேவைப்பட்டுச்சு, அதனால் வாங்குறாங்க. அந்த சமயத்தில் டேனிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆக்குப்பைடு பகுதிகள் இருக்கு இல்லையா கிரீன்லேண்டில், அதை நீங்கள் விட்டு கொடுக்கணும், அதை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு இந்த விலையை கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த தீவுகளை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அந்த சமயத்தில் அந்த தீவுகள் ரொம்ப தேவைப்பட்டதாக இருந்ததால் சரின்னு சொல்லி அதை விட்டு கொடுத்துட்டாங்க, காசும் கொடுத்து அந்த தீவுகள் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு பகுதியாகவே இருக்குது. அப்படி ஒரு சூழலில் தான் 2ஆம் உலகப் போருங்கிறது வெடிச்சது. 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் என்ன பண்ணுறாரு, மொத்த யூரோப்பையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு இறங்கி வேலை செய்கிறார். அப்போது 1940களில் டென்மார்க்கு நாசி படைக்கிட்ட வீழ்ந்துச்சு. மொத்த நாடும் ஜெர்மனிக்கு கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக மாறுது. இந்த சமயத்தில் தான் அமெரிக்கா ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுறாங்க. கிரீன்லேண்ட் அப்படிங்கிறது 2 கண்டங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால
அங்கே ஒரு இராணுவ தளம் இருந்ததுன்னா அந்த தளம் யாருக்கு சொந்தமாக இருக்கோ அவங்க தான் அந்த மொத்த கடல் பரப்பையும் மட்டும் இல்லை 2 கண்டத்தையுமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒருத்தங்களாம் மாறுவாங்க. நாசி படை டென்மார்க்கை பிடிச்ச உடனே நேராக கிரீன்லாண்டுக்கு போய் அவங்களுக்கான ஒரு பேஸை உருவாக்கிட்டு அங்கே இருந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ்ஸை வந்து 2ஆம் உலகப் போர் சமயத்தில் பண்ணுறாங்க. அது அமெரிக்காவுக்கும் குடைச்சலை கொடுக்க ஆரம்பிக்குது, ஈரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் குடைச்சலை உருவாக்குது. அமெரிக்கா அப்போ தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த இடம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கிரீன்லாண்டில் அவங்களுக்குன்னு சொந்தமாக இராணுவ தளங்களை உருவாக்குறதுக்கு பெர்மிஷன் அப்படிங்கிறது வேணுங்கிறனால டென்மார்க்கோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருது? டென்மார்க் இப்போது ஜெர்மனியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, டென்மார்க்லேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு அம்பாசிடர் போயிருப்பார்ல, தூதர் ஒருத்தர் போயிருப்பார் இல்லையா, அந்த தூதரை நீங்கள் எங்களோட ஒரு ஒப்பந்தத்துக்கு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தூதரும் நான் ஜெர்மனால் ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய அந்த டென்மார்க் கவர்மெண்ட்டை நான் அங்கீகரிக்கலை, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் நேரடியாக டேனிஷ் கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதி, அந்த அதிகாரத்தோட நான் உங்களோட ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணுறார். 1941 ஹென்ரிக் காஃப்மேன் அப்படிங்கிற அந்த தூதர் பண்ணிக்கிட்ட அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிரீன்லாண்டுக்குள்ள யூஎஸ் மிலிட்ரி அவங்களுக்கான இராணுவ தளங்களை உருவாக்குறதுக்கான அனுமதி அப்படிங்கிறத தந்துச்சு. யூஎஸுடைய நேவல் ஃபோர்ஸ், யூஎஸுடைய ஏர்ஃபோர்ஸ், யூஎஸுடைய தரைப்படை எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான இராணுவ தளங்களை இங்கே உருவாக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் அதை வந்து கிராண்ட் பண்ணுது. இது நாசி கவர்மெண்ட்டும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நீ ஒரு தேச துரோகி, தூதராக இருந்துக்கிட்டு நீ எப்படி சைன் பண்ணலாம், அந்த சைனிங்லாம் செல்லாது, நீ இமிடியேட்டாக டென்மார்க்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி டென்மார்க் கவர்மெண்ட் உத்தரவு போடுறாங்க. அதாவது நாசி தலைமையிலான டென்மார்க் கவர்மெண்ட் உத்தரவு போடுறாங்க. ஆனால் அந்த தூதர் வந்து அமெரிக்காவிலே இருந்துடுறாரு, கிளம்பி போகலை. அந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்கா கிரீன்லாண்டை சுற்றி அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 14 மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது அங்கே உருவாக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக துளி மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேஸாக அமெரிக்காவுக்கு மாறுது. ஒரு வழியாக 2ஆம் உலகப் போருங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் யூஎஸுடைய இராணுவ தளவாடங்கள் மூடப்படலை. யூஎஸுக்கு இந்த இடம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது புரிஞ்சதுனால அங்கேயே தங்களுடைய தளங்களை தக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்காக டென்மார்க்கோட ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டுச்சு. உலகப்போர் முடிவுக்கு அப்புறமா நேட்டோ கூட்டமைப்புங்கிறது உருவானப்போ டென்மார்க்கும் நேட்டோவில் ஒரு அங்கமாக இருந்தது. யூஎஸ் தான் அந்த நேட்டோ அங்கத்தினர்லேயே ரொம்ப பெரிய நாடாகவும் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த தளங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது அப்படிங்கிறது கோல்டு வார் டைமில் அமெரிக்கா உணர ஆரம்பிச்சது. பனிப்போர் காலகட்டத்தில் எப்போ வேணால் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய அளவுக்கு போர் வரலாம் அப்படின்னு இருந்த காலகட்டம். அப்போ சோவியத் யூனியனில் இருந்து அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த நார்த் போல் வழியாக தான் வந்து அதிகமாக தாக்குதலை நடத்த முடியும். அப்படி தாக்குதல் நடந்தால் அமெரிக்காவை தாக்குறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணைகளை தடுக்கிறதுக்கான ஒரு இடம்ங்கிறது கிரீன்லாண்டு தான். அதனால் கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தளங்களை என்றைக்குமே நீக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோவியத் யூனியன் வீழ்ந்ததுக்கப்புறமா பனிப்போருங்கிறது ஓரளவுக்கு குறையுது. அப்போவும் கிரீன்லாண்டுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனுங்கிறது மாறலை. ஏன்னா ரஷ்யாவுடைய எல்லையிலிருந்து அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தணுன்னாலும் கிரீன்லாந்து வழியாக தான் ஏவுகணைகள் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு எந்த நாடுகள் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தினாலும் அதுவும் கிரீன்லாண்டை நெருங்கி தான் அமெரிக்காவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிரீன்லாண்டில் நம்மளுடைய தளங்கள் இருக்கிறது முக்கியம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அதனால் தொடர்ந்து அவங்களுடைய இராணுவ தளங்கள் அப்படிங்கிறது கிரீன்லாண்டில் இருக்குது. இது கிரீன்லாண்டில் இருந்த மக்களுக்கு சம்மதத்தோடு தான் நடந்ததா? அந்த பகுதிக்கு நாம் வரலாம். கிரீன்லாண்டுடைய மக்கள் யூஎஸுடைய இராணுவ தளங்கள் அங்கே இருக்கிறத விரும்பவே இல்லை. அதுக்கு காரணம் ஒரு சில சம்பவங்கள். முக்கியமாக ஒரு சம்பவம் சொல்லணும்னா 1968 யூஎஸுடைய ஒரு ஏர்கிராஃப்ட்டுங்கிறது அதோடைய இராணுவ தளம் பக்கத்தில் கிராஷ் ஆகுது. அந்த கிராஷில் தான் அந்த ஏர்கிராஃப்ட்டுக்குள்ளே 4 ஹைட்ரோஜன் பாம்ஸுங்கிறது இருந்தது. அதை கேரி பண்ணிக்கிட்டு போய் தான் இது ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்கு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியுது. இது கிரீன்லாந்து மக்களை பயங்கரமாக பதட்டமடைய வைக்குது. அந்த 4 பாம்பில் ஒரு பாம்பு அடிச்சிருந்தா கூட எவ்வளோ பெரிய விபத்தை உருவாக்கியிருக்கோம்.
நம்ம உயிரெலாம் இருந்திருக்குமானே சொல்ல முடியாது. அதை தாண்டி எவ்வளோ பெரிய கண்டாமினேஷனுங்கிறது, ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷனுங்கிறது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதோடு நிற்கல, இன்னொரு சில சம்பவங்களும் இவங்கள பதட்டமடைய வச்சது. என்னென்னா, அமெரிக்கா தொடர்ந்து தன்னுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸை பல இடங்களுக்கு கிரீன்லாண்ட் மூலமாக டிரான்ஸ்ஃபருங்கிறத பண்ணியிருக்கு. அந்த டிரான்சிட்டுக்கு ஏற்ற ஒரு இடமாக கிரீன்லாண்ட் அப்படிங்கிறத அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கு. இது டேனிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே, டென்மார்க் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே நடந்திருக்கு. இது கிரீன்லாண்ட் மக்களை பயங்கரமாக கோபமடைய வச்சுது. என்னடா எங்களுடைய இடம், நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை பற்றி கவலையப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டாங்க. டென்மார்க்கில் இருந்து முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. கிரீன்லாண்டில் சுதந்திரத்துக்கான தாகம் உருவாகுது அப்படிங்கிறத உணர்ந்த டென்மார்க் அதோடைய அழுத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது டென்மார்க்குடைய காலனி நாடு கிடையாது, அது இன்னொரு ஸ்டேட், எங்களுடைய இன்னொரு மாநிலம், கடல் கடந்த ஒரு மாநிலமாக நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படின்னு அங்கீகரித்தாங்க. 1973 தான் டென்மார்க்குடைய பார்லிமெண்ட்டுக்கு கிரீன்லாண்டிலேருந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிது. எங்களுக்கு டென்மார்க் பார்லிமெண்ட்டுடைய பிரதிநிதிகள் வேணாம், எங்களுக்கு தனியாக ஆட்சி செய்கிறதுக்கான அதிகாரம் வேணும் அப்படின்னு கிரீன்லாண்டில் போர்க்குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சது. அதையும் புரிஞ்சுக்கிட்ட டென்மார்க் அதுக்கும் அனுமதிச்சாங்க. 1978 சுயாட்சி கொண்ட ஒரு இடமாக கிரீன்லாண்டு உருவாகுது. அவங்களுடைய அஃபிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் டேனிஷ் மொழிங்கிறது கட்டாயமாக இருக்கணுங்கிறது நீக்கப்பட்டுச்சு. தனியாக அவங்களுக்குங்கிற கொடியெலாம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனாலும் தொடர்ந்து டென்மார்க் பேரரசோட அங்கமான ஒரு பகுதியாக தான் இந்த கிரீன்லாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்படி கிரீன்லாண்டு இந்த மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் கிரீன்லாண்ட் அப்படிங்கிறத எப்படியாவது நமக்கு சொந்தமாக ஆக்கிடணும் அப்படிங்கிறது யூஎஸ்லேயும் டெவலப் ஆகிட்டு இருந்தது. யூஎஸுடைய ஒவ்வொரு பிரசிடெண்ட்டும் கிரீன்லாண்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. 1946 கிரீன்லாண்டை நாங்களே மொத்தமாக வாங்கிக்கிறோம், அதுக்கு ஈடாக உங்களுக்கு $100 மில்லியன் அமெரிக்கன் டாலரை நாங்கள் பணமாக தரோம் அப்படின்னு சொல்லி டென்மார்க்கு கிட்ட பேரமும் பேசுனாங்க யூஎஸ். ஆனால் டென்மார்க் இல்லை, நாங்கள் கிரீன்லாண்டை விற்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. குறிப்பாக கிரீன்லாண்டில் இருந்த மக்கள் அதை சுத்தமாக விரும்பலை. யூஎஸுடைய மிலிட்ரி பேசஸ்லாம் அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்குங்கிறது கிரீன்லாண்ட் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டான அட்டாக் அமெரிக்காவுக்கு மேலே நிகழ்கிறதுக்கு முன்னாடி கிரீன்லாண்டு மேலே தான் விழும், அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸுங்கிறது இங்கே இருக்கக்கூடாது, அமெரிக்கா இங்கேருந்து கிளம்பி போகணும், அவங்க உருவாக்குன அந்த மிலிட்ரி பேஸஸ்லாம் ஐக்கிய நாடுகள் சபை வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணமாக இருக்குது. அதுதான் ரீசெண்டாக நடந்த தேர்தலையும் எதிரொலிச்சது. அது வரைக்கும் 4வது இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருந்த டெமோக்ராட் கட்சி முதல் இடத்துக்கு ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவங்க முன் வச்சது முழுமையான சுதந்திரம். டென்மார்க்குடைய முழுமையான இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இல்லாமல் நம்மளுடைய உரிமைகளை நாமளே பாதுகாத்துக்கிறதுக்கான உரிமை நமக்கு வேணும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இந்த பகுதியில் குறைக்கிறதுக்கான வேலைகளை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்க வச்ச பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் ரொம்ப பெருவாரியான எண்ணிக்கையில் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு. எந்த அளவுக்கு வெற்றியாக இருந்ததுன்னா, அந்த கட்சி தலைவர்களே இவ்வளோ பெரிய வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு அந்த வெற்றி இருந்தது. அப்போ மக்களுடைய எண்ணம்ங்கிறது தெளிவாக இதில் இருந்து பிரதிபலிக்குது. இது எல்லாம் தான் இப்போ அமெரிக்கா பிரசிடெண்ட்டை கோபப்படுத்தியிருக்கு. அவர் டென்மார்க்கில் இருந்து கிரீன்லாண்டு எப்படியாவது நம்ம வாங்கிடணும், கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவுடைய பேஸ் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நமக்கு எப்போ வேணால் ஆபத்தாக மாறும் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுதான் கிரீன்லாண்டை ட்ரம்ப் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமானு பார்த்தா இதுவும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன காரணமாக இருக்கும்? அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள்ளே நுழையுதுன்னு ஆசைப்பட்டதுன்னா அது என்ன காரணமாக இருக்கும்? என்னதான் காரணமாக இருக்கும், அதுதான் உண்மை. கிரீன்லாண்டுக்குள்ளே இன்னும் தோண்டப்படாத எண்ணெய் வளம் அப்படிங்கிறது இருக்குது, பெரிய அளவுக்கு இருக்குது. அந்த எண்ணெய் வளம்ங்கிறது அமெரிக்காவுக்கு வேணும். அந்த எண்ணெய் வளம் மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேர் மினரல்ஸும் கிரீன்லாண்டுக்குள்ளே இருக்குது. இந்த ரேர் மினரல்ஸுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால தான் சைனா அந்த ஃபீல்டில் டாமினேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி செமிகண்டக்டர்ஸுங்கிறது அதிகமாக உருவாக்கப்படுறது சைனாவில் தான். அவங்க அங்கே கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை வச்சு தான் ஒட்டுமொத்த டெக் இண்டஸ்ட்ரியுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அமெரிக்கா ஏஐயுடைய கேபிட்டலாக மாறணும், இங்கேருந்து தான் எல்லா டெக்னாலஜியுமே வளரணும், ஒட்டுமொத்த உலகத்துடைய டெக்னாலஜியையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாடாக நாம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் யோசிக்கிறார். அதுக்கு அதிகமான இந்த ரா மெட்டீரியல்ஸுங்கிறது தேவைப்படுது. சீனாவை தோக்கடிக்கணும்னா அதுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய கிரீன்லாண்டுங்கிறது அவருக்கு வேணும். அதை வெட்டி எடுக்கிறது மூலமாக அமெரிக்காவில் இன்னும் பெருசாக இன்னும் வலிமையாக வளர முடியும். ஆனால் கிரீன்லாந்து மக்கள் அதற்கு எதிராக இருக்காங்க. இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிறது அவங்க பகுதியில் நடக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. டென்மார்க்குக்கு கிரீன்லாண்டை விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, எப்படி இருந்தாலும் அது அவங்களுடைய எல்லை, அந்த எல்லையை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இல்லை.
கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்கா வேணாம், அதுக்கு டென்மார்க்கோட இணைஞ்சு இருக்கலாம், அதுவே நமக்கு முழுமையான சுதந்திரத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த குழப்பத்துக்குள்ளே தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பதட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இந்த பதட்டம்ங்கிறது எஸ்கலேட் ஆனால் என்ன ஆகும்? ஒருவேளை அமெரிக்கா பெரும் படையை திரட்டிக்கிட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு போனால் என்ன நடக்கும்? நேட்டோ நாடுகளுக்கு நடுவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவானது இது முதல் தடவையில், இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. கிரீஸ் துருக்கிக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சு, சூயஸ் கேனாலில் பிரிட்டிஷ் அமெரிக்கா ஃப்ரெஞ்சுக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சு. இப்படி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே எல்லை சார்ந்த பிரச்சனையாக இருந்திருக்கு, இல்லைனா டிப்ளமேட்டிக் டென்ஷன்ஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதில் அமெரிக்க பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்த நாங்கள் முழுமையாக எடுத்துப்போன்றார். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா இன்னொரு நாட்டுடைய எல்லையை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிறது, முழுசாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நடக்காத ஒன்று. அமெரிக்கா அதை செய்யுதுன்னா அது நேட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்பையே உடைக்கலாம். அது ஒரு சின்ன போராக தொடங்கி பெரும் உலகப் போராகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாறுச்சுன்னா நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் இது ஒரு பதட்டமான சூழல் தான் இருக்கே தவிர, இது இன்னொரு உலகப் போராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு தான் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் வல்லுநர்கள்லாம் சொன்னாலும் ட்ரம்ப்புடைய உள்ளுணர்வு தான் இதை டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் இறங்கி போகிறாரு, இல்லை ஏறி அடிக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து இந்த விஷயம் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே பிக் பஸ். கிரீன்லாண்டுடைய ஹிஸ்ட்ரி என்ன, கிரீன்லாண்டு ஏன் ட்ரம்ப்புக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, அதனால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இந்த புரிதல் நிறைய பேருக்கு போய் சேரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.